ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சாக்லேட் சாப்பிட நீங்கள் துபாய் வரைக்கும் போவீங்க அப்படின்னா அந்த சாக்லேட்டை நீங்கள் இனி வீட்லேயே செய்யலாம். அதுதான் இந்த ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற குனாஃபா சாக்லேட். இது எப்படி வீட்டில் சிம்பிளாக செய்கிறது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் ஒரு ஒயிட் சாக்லேட்டை இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு 50 கிராம்ன்ற மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது வந்து ஜஸ்ட்டு மேலே டெக்கரேஷனுக்கு மட்டும் நம்மளுக்கு தேவைப்படும். அதை சாப் பண்ணி தனியாக ஒரு பவுலில் மாற்றினதுக்கப்புறம் இப்போ மில்க் சாக்லேட் எடுத்துருக்கேன். நீங்கள் மில்க் சாக்லேட் பதிலாக நீங்கள் டார்க் சாக்லேட் கூட எடுத்துக்கலாம். அதையும் வந்துட்டு ஒரு பார் ஃபுல்லாக, இது வந்து ஒரு 250 கிராம்ன்ற மாதிரி இருக்கும், அதையே எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் சாக்லேட் மோல்டு இது எடுத்துக்கேன். நீங்கள் என்ன உங்ககிட்ட இருக்கனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாக்லேட் மோல்டில் ஃபஸ்ட்டு பேஸாக வந்துட்டு நான் ஒயிட் சாக்லேட்டை வந்து டபுள் பாய்லர் மெத்தடில் நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இது சும்மா இந்த மாதிரி வந்துட்டு அப்ளை மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது சாக்லேட் ஃபைனலாக நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, மில்க் சாக்லேட்டையும் நான் டபுள் பாய்லர் மெத்தடில் மெல்ட் பண்ணிட்டேன். இதுதான் வந்து பேஸாக நம்ம வந்து ஃபில் பண்ணிக்க போகிறோம். இதை வந்து இந்த மாதிரி ஈவனாக ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. சைட்ஸ் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி வச்சுடுங்க. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஈவனாக இந்த மாதிரி மில்க் சாக்லேட்டை ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் கோட்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு தின்னாக இருக்கிற வெர்மசிலி எடுத்துக்கோங்க. இல்லை குனாஃபாவோட சேவ் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு லைட்டாக வந்து ப்ரௌன் கலர் ஆகி வரணும். அந்த வரைக்கும் நீங்கள் இதை வந்துட்டு நல்லா வறுத்து எடுத்து இதை தனியாக ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு முக்கியமானதே நம்மளுக்கு பிஸ்தா பவுடர் தேவைப்படும். அதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு ரோஸ்டட் பிஸ்தா எடுத்திருக்கேன். நீங்கள் ரோஸ்டட் இல்லைன்னா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஜாரில் மாற்றி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த சேமியா, இது கூட பவுடர் பண்ண பிஸ்தா, அது கூடயே 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நான் கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இந்த சேவ் நீங்கள் பிசையும் போதே நல்லா வந்து உடஞ்சி வரும், அந்த மாதிரி இருக்கும். இதோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். இது சும்மா சாப்பிடும் போதே இந்த மாதிரி இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு அந்த சாக்லேட் வந்து நல்லாவே செட் ஆகிருக்கு இல்லையா. இப்போ இதில் நடுவில் மட்டும் இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சேமியா பிஸ்தா பேஸ்ட்டை, இந்த மிக்ஸை இதில் வந்துட்டு ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஈவனாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு மேலேயும் நம்ம சாக்லேட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஈவனாக வந்து ஃபில் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. இதையும் வந்துட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. ஃபைனலாக இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மெல்ட் பண்ண சாக்லேட்டை எடுத்து ஃபுல்லாமே வந்து நம்ம இதை கவர் பண்ணிக்க போகிறோம். இருக்கிற கேப்ஸ் எல்லாத்தையுமே ஈவனாக ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை செய்யறதுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் 1 மணி நேரத்தில் இருந்து 2 மணி நேரம் தான் ஆகும். ஏன்னா இந்த சாக்லேட்டு சீக்கிரமாகவே வந்து செட் ஆகி வந்துடும். இந்த மாதிரி ஈவனாக ஃபில் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதையும் வந்துட்டு ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு சூப்பர் டேஸ்டான குனாஃபா சாக்லேட் ரெடி. இதை நீங்கள் எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்க, இல்லை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உடனே இதை செஞ்சு பாருங்கள். அதுவும் குட்டீஸ்க்கு எல்லாத்துக்குமே இது ஃபேவரட்டாக இருக்க போது. அவ்வளோ சூப்பராக இருந்தது இது சாப்பிடும் போதே. இதை சாப்பிடும் போது நடுவில் வந்து நல்ல மொறுன்னு இருந்தது அந்த ஃபில்லிங்ஸ் எல்லாமே. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதே உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபிக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.